Hi guys, Valentine's Day. So February 14 நாளைக்கு கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுது. டைம் காட்டுறேன் உங்களுக்கு. 12 மணிக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். சும்மா வெளியே போய் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஸோ வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்க. அதனால் வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட்டு கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரொம்ப நாளாக வந்து ஒய்ஃப் வந்து கேட்டுட்டு இருந்தது தான், எப்போ வேலண்டைன்ஸ் டே வந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து எதுவுமே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த தடவை வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கோசரமே தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்லிம்மாக ஒரு டிசைன் வேணும்னு எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் நம்ம இப்போ கிடைச்சிது. இது வந்து வாங்கி வச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த டிசைன் காட்டுறேன் பாருங்கள். ஸ்லிம்மாக இருக்கும் பாருங்கதா. ஸோ ஸ்லிம்மாக இருக்கும் டிசைன் வந்து. இது வந்து நல்லா நீட்டாகவும் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு ஸ்லிம்மாக ஒரு ப்ரேஸ்லெட் வேணும் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஏதோ ரீசன் சொல்லி அப்படியே தடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த தடவை வந்து இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி டிஃப்ரெண்ட்டாக அந்த கல்யாண நாள் கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். பட் ஆனால் அந்த டைமில் என்னால் ரெடி பண்ண முடியல. ஸோ இப்போயே ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து அவங்ககிட்ட சொல்லலை, நான் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு நினச்சிட்டாங்க எப்பயும் போல். ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த தடவை சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கான் நம்ம அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. ஓகே வாங்க இதை போய் இப்போ கொடுப்போம், எழுப்பி பார்ப்போம். நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள், சொன்னால் நம்ப மாட்டீங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மணி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓகேங்களா, நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. எப்படி எழுப்புனாலும் எந்திரிக்க போகிறதில்ல. அப்படியே உள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு கிஃப்டை மூடும். எப்படி எழுப்புனாலும் எந்திரிக்க போகிறதில்ல. பார்ப்போம். தூங்குனா எந்திரிக்கவே மாட்டாங்க. அது இப்போ நான் எழுப்புனான்னு வச்சுக்கோங்க, சொல்கிறவே முடியாது. பார்ப்போம். ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன், அப்போ தான் நான் பேசுகிறது கேட்கும். கோமதி, ஏய் கோமதி, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எப்படியும் எந்திரிக்க போகிறதில்ல. அந்த வாண்டை எந்திரிச்சிக்கும் போல இருக்க. எவ்வளோ எழுப்பிட்டா அவன் வேறு பயங்கர கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அம்மா பார்த்தீங்களா எந்திரிக்கவே. அதாவது சில கேஸுங்களை எழுப்பலாம், சில கேஸுங்களை வந்து எழுப்பவே முடியாது என்ன பண்ணாலும். அந்த மாதிரி டிக்கெட்டில் இது ஒன்று. ஹலோ மேடம், மேடம் இல்லை இல்லைனோடு ஒரு நிமிஷம் இல்லைனோடு ஒரு நிமிஷம் இல்லைப்பா. என்னோட வீடியோ ரெக்கார்ட் மஷின் தானே. யாக்கா ஒரு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் இது கொஞ்சம் ரேட். எதுக்கு ரெக்கார்ட் மஷின்? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எதுக்கு என்னக்குது என்ன இவ்வளோ சஸ்பென்ஸா வந்து கவரிங் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அம்மா அங்க பாருமா, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தல்ல. பிரேஸ்லெட் கேட்டல கேளிதல்ல, அது எனக்கும் பாருங்க வீடியோவில் தமிழ் தான், நான் கன்னடம் தான் மோஸ்ட்லி நாங்கள் 2 பேர் பேசுவோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேங்களா, கன்னடம் தான் பேசுவேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கா எப்போ வாங்கிட்டு இருந்த? நேற்று தான். சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு அப்படியே கொடுத்துறேன். ஆனால் மூஞ்சில் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. நாம் அத்தவன் நம்ம வந்து இவங்க வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நாமளும் சிலதெல்லாம் பண்ணுவோம்.
ஆனா இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா 0% தான் இருக்கும். யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். இந்த வீடியோல போய் இன்டர்வியூ மட்டும் கொடுக்குறப்ப மட்டும் இப்படி வேணும், அந்த மாதிரி வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், அந்த இதெல்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம என்னதான் பண்ணாலும் இவங்களோட ரியாக்ஷன் அவ்வளவுதானே, அப்படிதான் இருக்கும். பாத்துக்கோங்க, உண்மையாவே நேர்ல உங்களுக்கு காட்டினாதான் தெரியும். நாம வந்து இப்படிலாம் பண்ணா இவங்க வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு நினைப்போம். தூங்கும் சர்ப்ரைஸ்னா எப்படிங்க, தூங்கும் போது எழுப்பிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தாதாங்க சர்ப்ரைஸ். அதே நீ ஜாலியா கேஷுவலா வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போய் இந்தாமா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா சர்ப்ரைஸ் சொல்லுங்க. கல்யாணம் 6 வருஷம் அது ரோஸ் கூட வாங்கி கொடுக்கல, இந்த வருஷம் தான் ரொம்ப கோல்டுல வந்திருக்கு. ஏதோ என்னால முடிஞ்சது கேட்டாங்க, ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்தாங்க, ஒரு வருஷத்துலயே ஒன்றும் பண்ணதில்ல. சரி இந்த வருஷத்துல எதை டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிஃப்ட் கொடுத்தது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்க வீட்டுல இதே மாதிரி ஏதாவது நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க உங்க ஒய்ஃப் இல்ல உங்க லவ்வர் யாருக்கு வந்து எந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது அவங்களுக்கு காட்டலாமே, காட்டிட்டேன் ஆல்ரெடி, காட்டிட்டு தான் உங்ககிட்டயே வந்தது. இப்போ நான் தான் லேட்டா. ஆமா, பாருங்க நண்பர்களா, சாரி சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்க போட்டாச்சு. ஒரு வழியா February 14க்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்துருக்கேன். நீங்க என்னென்ன கிஃப்ட் கொடுத்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட லவர்ஸ் எதுனாலுமே ஓகே, எதுனாலும் கொஞ்சம் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.